இன்னைக்கு டே 53 ஆஃப் 100 டே 6 பேக் சேலஞ்ச். காலைல எழுந்திரிச்சோடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்று நைட்டே செஞ்சு வச்ச, அதாவது நேற்று நைட்டே அந்த எக் ஒயிட்லாம் ஊற்றி வச்ச 8 எக் ஒயிட்டும் 2 ஹோல் எக்கும் ஊற்றி வச்சிருந்தேன். அதை எடுத்து மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த எக் ஒயிட்டும் அதில் ஊற்றி 100 கிராம்ஸ் ஒயிட் ரைஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதான் எக் ரைஸ். அப்படியே எக் ரைஸ் செஞ்சுக்கிட்டே சைடில் 6 எக் ஒயிட்டை பாயில் பண்ணிட்டேன். ஆக்சுவலி 6 எக் ஒயிட்டை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு இதை பேக் பண்ணிட்டு காலேஜ் போயிட்டேன். ப்ராஜெக்ட் விஷயமா காலேஜ் போயிட்டு மதியமே வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சுக்கு அந்த எக் ரைஸ் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஜிம் போயிட்டேன். இன்னைக்கு வந்து லெக் டே. ரொம்ப நாள் ஆச்சு ஸ்குவாட்ஸில் பிஆர் போட்டு, பிஆர்னா பர்சனல் ரெக்கார்ட். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு ஓகே நம்ம ஸ்குவாட்ஸில் வந்து பிஆர் போட்டுருவோம் அப்படின்ட்டு போட்டேன். 3 ரெப் போச்சு. வைக்கும் போது ஸ்பாட்டர் வந்து சின்ன தப்புனால லைட்டாக சாஞ்சிச்சு. பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சு கீழே. நல்லா ஹெவியாக லெக் ஒர்க் அவுட் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு தான் போனேன். இல்லாட்டி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்க முடியாது. லெக் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நடக்க முடியாமல் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஒரு பார்பிக்யூ சிக்கன் மாதிரி செஞ்சிருந்தாங்க. நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் இந்த பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். அண்ட் இதே மாதிரி ஃபிட்னஸ் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.